ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் நமக்கு இப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்துட்டு லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை அதுக்கான சொல்யூஷனே வந்துட்டு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கும். இதுலேயே இன்னொரு மைண்ட் செட்டு கூட வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்துட்டு அக்ரெசிவாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது, அதாவது ரிவெஞ்ச் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுபோல் வந்துட்டு ட்ரேட் பண்ணி நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மேலும் மேலும் வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட்டில் திங்க் பண்ண தோணும். ஏன் அப்படின்னா இது நம்மளோட தப்பு கிடையாது, மார்க்கெட்டோட சைக்காலஜியே வந்துட்டு அப்படி தான். இங்கே பையர் தனியாகவோ செல்லர் தனியாகவோ அப்படியெல்லாம் வந்துட்டு யாருமே கிடையாது. பை பண்ணுறவங்க தான் செல் பண்ண போகிறாங்க, செல் பண்ணுறவங்க தான் மறுபடியும் வந்துட்டு பை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போது நீங்களே கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் வந்துட்டு ஒன்லி பையிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக ட்ரேட் பண்ணுறத விட அதில் வந்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ வந்துட்டு இருக்கும். அல்லது நீங்கள் சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது செல்லர் அப்படிம்பாங்க, ஷார்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, அதாவது எல்லா டைமுமே மார்க்கெட் ஹை ஆகும் பொழுது அவங்க செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில ப்ராஃபிட், அதாவது வின்னிங் ரேஷியோ பையிங்கும் செல்லிங்கும் கலந்து பண்ணும் பொழுது அதுக்கான வின்னிங் ரேஷியோ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும், இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதை விட. ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம பையிங் மட்டும்தான் பண்ணணும், செல்லிங் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரலை. நம்மளோட ட்ரேடிங் நாலேஜை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஓகே, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் ட்ரேடிங்கில் 1 இயருக்கு மேலே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட். இப்போது இயர்லி பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 8% வச்சுப்போம். நாம் அந்த 8%க்கு மேலே தான் வந்துட்டு நாம் ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை நம்மளால் வந்துட்டு ஒத்துக்க முடியாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நீங்களுமே வந்துட்டு வருஷத்துக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட கூட தான் வந்துட்டு ஏர்ன் பண்ணுவீங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்துட்டு 101 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா இதில் ரிட்டர்ன் வந்துட்டு 1%. நான் இங்கே ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச வரல, ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது 12 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12% வருது. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட நாம் ஒரு 4% வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறோம். இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு இதை கண்டினியூவாக வந்துட்டு பண்ண முடியறதில்ல. அதாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஹையாக வந்துட்டு எதிர்பார்க்கறதுனால தான் இந்த கண்டினியூஷன் வந்துட்டு நமக்கு இருக்கிறதில்ல. அதாவது இன்றைக்கி வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு வந்துட்டு செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாளைக்கும் நாம் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் மாதிரி நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்காது. ஸோ நாம் அப்போ எடுக்கிற ட்ரேட் செட்டப்பை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு குவாலிஃபை பண்ணி எடுக்கணும். நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு சில நாள் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது நீங்கள் வாங்கின ப்ரைஸ் அப்படியே வந்துட்டு டபுளாக கூட வந்துட்டு ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இதே போல் அடுத்த நாள் ட்ரேடிங்கில் வரும்பொழுதும் நம்ம அந்த 200 ரூபா 300 ரூபாய்க்கு வந்துட்டு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓவர் கம் பண்ணணுங்க. ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர், தென் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருந்தாலுமே மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்மால் ட்ரேடர் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது பிக் ட்ரேடர் வந்துட்டு மணி வந்துட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பிக் ட்ரேடர் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு ஒரு ஹியூஜான வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எடுத்து பாருங்கள். இன்றைக்கி எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றி பேசலாம், பட் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு ட்ரேடிங்கில் இருந்துட்டோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோட நம்மளால் வந்துட்டு ரிட்டர்ன் அதிகமாக எடுக்க முடியும். ஓகே, இப்போது நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு அதிகமாக எடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன் இல்லையா. இதில் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ஆகவே இல்லை அப்படின்னா நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். ஆனால்
மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ தப்பு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வந்துட்டு இருக்குது. ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு அங்கே இருந்தும் நம்ம கேபிட்டலை வந்துட்டு எவ்வளோ வேணால் அங்கே வந்துட்டு டிப்ளாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துமே நம்மளால் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட சைக்காலஜி தான் வந்துட்டு ப்ராப்ளம். ஓகே, இப்போது இந்த சைக்காலஜியை வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யாரையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போது நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதே ஸ்ட்ராட்டஜியை நான் வந்துட்டு என்னோடய கோர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வீடியோஸும் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகும், இவ்வளோ டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸ் வந்துட்டு பை பண்ணியிருக்கீங்க. அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போது இதே என்னை போலவே வந்துட்டு இன்னொருத்தரோட கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு வாங்கியிருப்பீங்க. அப்போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதில் ஏன் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் பையோ செல்லோ காமிக்குது, அப்படியே ஆப்போசிட் இன்னொருத்தர் சொல்லியிருக்க ஸ்ட்ராட்டஜியில் அப்படியே ஆப்போசிட் வந்துட்டு நடக்குது. ஸோ நீங்கள் என்ன டிசிஷன் வந்துட்டு எடுப்பீங்க? சப்போஸ் ஹியூஜ் கேபிட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு லாட் அதில் ஒரு லாட் வந்துட்டு எடுக்கலாம். ஆனால் உங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தனியாக வந்துட்டு திங்க் பண்ண தோணாது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பையோ செல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வந்துட்டு ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் அந்த ட்ரேடு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே டைம் உங்களுக்கு லாஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அவர் சொன்னதை வந்துட்டு எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு வந்துட்டு தோணும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணிடணும். அதாவது நீங்கள் சோஷியல் மீடியாஸில் அல்லது எந்த கோர்ஸ் வேணால் வந்துட்டு வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சில சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, நாம் இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு போடுறதுக்கே மார்க்கெட்டில் 3-4 இயர்ஸ் ஆகிடுங்க. ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு வெளியில் வர்றதை இதை ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம தப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு 3-4 இயர்ஸ் ஆகும். இதை எத்தனை பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு பர்சனலாக 3-4 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஆச்சு. ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் லேர்ன் பண்ணுங்கள். ஆனால் டிசிஷன் எடுக்கிறது உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி அல்லது நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை யார் சொன்னதாக வேணால் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மொமெண்டம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டு ப்ளஸ் உங்களோட ஆள் மனது, இந்த ஆள் மனசு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைண்டும் வந்துட்டு மூளையும் வந்துட்டு சரியாக வேலை செய்யணும், ஆள் மனதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு சரியாக வேலை செய்யணும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது உங்களோட மைண்டு வந்துட்டு இந்த ட்ரேடை எடு அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆள் மனது வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லும். ஸோ இது ரெண்டும் அட் டைம் சேம் டைமில் சேம் டிசிஷன் எடுக்கிறது தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடை வந்துட்டு கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரேடிங்லேயுமே வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போது நான் ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வைங்க. ஒரே மாதிரி ப்ரைஸ் எல்லா நாளுமே இருக்காது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் மட்டுமே வந்துட்டு உங்களால் என்ட்ரி எடுக்க முடியாது. அதே போல் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டுமே நம்மளால் வந்துட்டு என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா 9:15 வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு கேண்டல் வந்துட்டு எல்லா நாளும் க்ரீன் கேண்டலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா நாளும் ரெட் கேண்டலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போது நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பையிங் பாயிண்ட்டோ அல்லது செல்லிங் பாயிண்ட்டோ வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர்
ட்ரேட் செட்டப்ஸ் மாதிரி வர வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப் வந்துட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேட் செட்டப் வர்ற வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு நடுவில் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டெவலப் பண்ணலாம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ண ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேட் செட்டப் இருக்குது. இப்போ 2 ட்ரேட் செட்டப் இருக்குது இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த கம்மிங் டேஸில் வந்துட்டு இந்த 2 ட்ரேட் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அடுத்த இன்னொரு ட்ரேட் செட்டப்புமே வந்துட்டு கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டை ஃபுல்லாக எவரி மினிட் வந்துட்டு இன்ச் பை இன்ச், அதாவது டிக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு மொமெண்டமும் வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா இங்கே பெரிய லேர்னிங் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அதுக்காக போயிட்டு எந்த ஒரு யூடியூப் சேனலும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. உங்களுக்கு சோஷியல் மீடியாஸில் கிடைக்கிற நாலேஜை விட நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமே இல்லாமல் சார்ட்டை வந்துட்டு ரன் பண்ண விட்டு உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற நாலேஜ் தான் அதிகம். நான் இதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் வந்துட்டு என்னால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு இந்த இடத்துல ஷேர் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.